கோவிந்தசாமி யாருப்பாது? வாயா. ஏப்பா என்ன வாப்பா? என்ன மரியாதை எல்லாம் குறையுது? அன்னைக்கு ஆமா நிலத்துல புதையல கிடைச்சுன்னு சொன்னீல்ல? ஆமா அந்த புதையல கூடு. அதுதான் அன்னைக்கு எனக்கு வச்சு சொல்லிட்டாங்க. இல்ல நீ சொல்ற, ஆனா எங்க வீட்டுக்காரி புதையல் இல்லாத வீட்டுக்கு வந்து எடுத்து போடுவாங்கறான். அது அப்படியா? ஆமா இருடா வரேன். எடுத்துட்டு வா போ. எங்க பாரு மாப்பிள புதையல குடுத்து புதையல வாங்கிட்டு வந்துட்டேன். புதையல கிதில அங்க கைய தொட்ட கைய வெட்டி போடுவேன். புதையல இல்ல போய் சேருங்க. புதையல இங்கே தான் இருக்கணும். புதையலுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு மாப்பிள இன்னும் எடுத்து இந்த கையில கொடுத்துருவேன். நான் போய் கேட்டேன்டா எங்க வீட்டுக்காரிக்கிட்ட. புதையலுக்கு இதுல கேட்டுட்டா எடுத்து போடுங்கிறானா கூட்டுக்காரி? அதைத்தான் சொல்றாங்க. ஆமா எங்க வீட்டுக்காரி அதைத்தான் சொல்றா. அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நான் வந்து உனக்கு வந்து நிலத்தான் வித்தேன். சரி புதையல கிடையாது. நான் நிலம் வாங்கிட்டேன்ல, நிலத்துக்கு எடுத்து போறா எனக்கு தான் சொந்தம். நான் கொடுக்க மாட்டேன். கொடுக்க முடியாதுடா. ஒரே அடியில கொண்டு போடுவோம். ஓடி பேரு கொடுக்க முடியாதுடா. ஆளு பெருசா இருந்தா அடிச்சு போடுவேன். ஆளு பெருசா இருந்தா அடிச்சு போடுவேன். நீ ஊதனாவே பறந்து போயிருடா. நீ ஒழுங்கு மரியாதையா கொடுத்துரு. கொடுக்க முடியாதுடா. கொடுக்க முடியாதுடா. கொடுக்க முடியாதுடா. போடா. இப்ப எங்க பாக்குறீங்க பாத்து. என்னால கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாதுடா. சண்டைக்கு வர மாட்டேன். நீ கொடுக்க முடியாதுடாங்கறல்ல. கொடுக்க முடியாதுடா. போடா. நீ போய் பண்றது பண்றா. இப்ப மகாராஜா கிட்ட போலாம் வா. அவர் தீர்ப்பு சொல்லிட்டோம். நான் ஏத்துக்கிறேன். வர முடியாதுடா. நான் வரல. பொருள் ஏங்கிட்டு நான் வர முடியாது. புள்ளு ஏங்கிட்டீங்கங்குது. வா போலாம். நீ போய் யாருன்னு சொல்றே சொல்ல. நான் வர மாட்டேன். வரல வாடா. சரி போடா போலாம். வா போலாம். போலாம் போலாம். ஆயா சாமி முனியப்பா, தொப்பூர் முனியப்பா, நான் ஒரு பஞ்சாயத்துக்கு போறேன். இந்த பஞ்சாயத்துல புதையில எனக்கே கிடைச்சுட்டா உனக்கு இந்த செட்டை கூட்டு வந்து ஒரு கூத்து அடிப்படுறம்பா. எனக்கே கிடைக்கணும். பஞ்சாயத்துல எனக்கே தீர்ப்பாகணும் சாமி. மனசுல இப்படி ஏடா கூத்துட்டாவாயா கூதி கொடுப்பா. சிஸ்டக்கு கூலி கொடுப்பா. நான் வைக்கிறேன் பேர்றா வேண்டுதல. அம்மா தாயே மாரியம்மா ஆதி பராசக்தி ஏழு மருவத்தூர் ஓம் சக்தி. இந்த புதையில மட்டும் எனக்கே கிடைச்சுனா நான் சன்னிதானத்துக்கு முன்னாடி அம்மனட்டை அனுப்பிச்சு விடுறேன். ஆயா எப்படியாவது புதையில எனக்கே கிடைக்க வேணும். 10 பொம்பளை கூட்டு வந்து ஆட்டுறேன். வாடா போலாம். வாடா. வணக்கம் மகாராஜா. வணக்கம். வணக்கம்ப்பா. அன்னைக்கு ஒரு நிலம் வாங்கி புதையல கொடுத்ததுக்கு என்ன சொன்னீங்க? நீங்க வாங்கினவங்களுக்கு சொந்தம்னு சொன்னேன். சொன்னீங்கல்ல, வச்சுக்கிட்டங்க. அறுவட்ட பூதி இன்னைக்கு வந்து புதையல கொடுத்து கேக்குறாங்க. என்னடா வர்றாங்க போறாங்க பாத்துட்டு இருக்கிற விட்டா நான் பாக்குறேன். உங்களுக்கு நான் தீர்வு கூற முடியாது. அதனால என்னுடைய பேரப்பிள்ளை எனக்கு பிறகு என் பேரப்பிள்ளை பரிச்சத்துக்கு இந்த நாட்டை பட்டம் கட்ட போறேன். அதனால உங்க வழக்க பரிச்சத்து என் பேரப்பிள்ளை தான் வந்து தீர்வு கூறுவான். என்னால தீர்வு கூற முடியாது. இந்த உங்களுடைய பஞ்சாயத்தை இறங்கி வைக்கிறேன். என் பரிச்சத்து வந்த பிறகு உங்களுக்கு தீர்வு கூறுவான். தம்பி மாமன் பரந்தாம உயிர் போக நிலையில சொன்னாரு. எப்படி எப்படி தர்மனந்தனா கலியுகம் பிறந்த பிறகு என் இடத்துல வந்து சேருங்கன்னு சொன்னாரு. செல்லாதுன்னு சொன்னாரு. நான் எப்படி மாமா தெரிந்துக்குவேன்னு சொல்லி கேட்டேன். நீ முக்காலமும் அறிந்தவன்,
உனக்கு தெரியுமான்னு சொன்னாரு. அதனால இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். கலியுகம் பிறந்துருச்சு. பிறந்துருச்சு. கலியுகம் எங்கேயும் பிறக்கல, என் தம்பியுடைய வாயிலேயே பிறந்துருச்சு. என்னங்க சொல்றீங்க? இதுவரை பெத்த தந்தை போல என்னை பாவித்த என் தம்பி, 1000 முறை அண்ணா அண்ணான்னு அழைத்த என் தம்பி வாயால அடே அண்ணா அடே போட்டு அண்ணான்னு சொல்லி கூப்பிடுறேன். வர்றாங்க போறாங்க, ஏடா அண்ணா பாத்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு என்ன அடேன்னு கூப்பிட்டான். என் தம்பி வீமனுடைய வாயிலேயே கலியுகம் பிறந்துருச்சு. அதனால நம்ம பேர பிள்ளையை பரிச்சித்து வரவழைத்து இந்த அஸ்தாபுரத்தை முடிச்சூட்டி வைத்துட்டு மாமன் சொன்னது போல அவனுடைய பாதம் போய் சேரலாம். அகச்சுமண்ணா வர்றாங்களா வரலையா? சந்திரகுர பரம்பரையில சிவனுடைய சதாபாரத்தில் வந்த அந்த சந்திரகுல பரம்பரையில 43வது தலைமுறை நீ அஸ்தினாபுரத்துக்கு அரசனாயிட்ட. பரிசுத்து அண்ணா தம்பி, இதோ இந்த நாட்டு பொறுப்ப தன்னுடைய பேரப்பிள்ளையாகிய பரிசுத்துக்கு பட்டம் கட்டி வச்சுட்டோம். இந்த நாட்டை இனிமே நம்ம மூதாதிகள் எப்படி கட்டி காப்பாத்தினாங்களோ அது போல இந்த நாட்டை கட்டி காப்பாத்துற பொறுப்பு நம்ம பேரப்பிள்ளை பரிசுத்துக்கு. அதனால கண்ணே பேரப்பிள்ளையே, இதுவரை நான் எப்படி அரசாட்சி செய்தனோ அதுபோல நெறிமுறை தவறாதபடிக்கு இந்த அஸ்தாபுரத்தை நீ அரசாட்சி செய்ய வேண்டும்.
அதனால தான தர்மங்களை வழங்கணும். வழக்கு தம்பி ஓய் நாராயணா சொல்றா கொஞ்சமே. சரி ஆ வந்துட்டோம். சரி அது ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்கலாமா? ஆளு அடிச்சு தப்பு தான். நீ என்ன பேசினது தப்பு தான். நான் கொடுக்க மாட்டா, எனக்கு தான் வேணும். அது எல்லாமே என் கூட்டுக்காரி விட மாட்டான். ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்கலாமடா. நான் கூட கொடுத்துருவேன்டா. என் கூட்டுக்காரி ஒத்துக்க மாட்டான். அது சொல்ல தாய சொன்னா கொடுத்துட்றேன். பஞ்சாயத்துல பேசிக்கலாம். நான் கொடுக்க மாட்டேன், வா போலாம். ஐயா நாராயணசாமி கோவிந்தசாமி, என்னுடைய பேர பிள்ளைக்கு அஸ்தாபரத்தை முடிச்சு விட்டு வைத்துட்டேன். என் பேர பிள்ளை தான் உங்களுடைய வழக்குக்கு தீர்வு கூறுவான். சரி ஆகட்டுங்க. மகாராஜா வணக்கம். வழக்கு உங்க வழக்கு என்ன? ரொம்ப நாளைக்கு முன்னாடி காட்டு வைத்தேன். ஆமா. அவர் விழுவும் போது புதையல் கிடைச்சா கொண்டு வந்து கொடுத்தாரு. நான் வேணான்னு சொல்லிட்டேன். அந்த வழக்கு நீங்க தீர்த்து வச்சீங்க. ஆமா. ஆனா இப்ப புதையல் நான் அவருக்கு நிலத்தை மட்டும்தான் வித்தேன். ஆனா புதையல் வைக்க கிடையாது. ஆனா பாட்டு பாடி சொத்தா கூட இருக்கும். எங்க மூதாதி சொத்தா கூட இருக்கும். அதனால உனக்கு வேணும் புதையல். இப்ப வேண்டும். நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, நான் காட்டை வாங்கிவிட்டேன். அதுல காட்டை வைக்கும் போது எனக்கு பத்திரம் எழுதி கொடுத்துக்கிற. அப்படி காட்டுல கருத்து அனைத்து உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு எழுதி கொடுத்துக்கிற. அப்படி நான் எப்படி கொடுக்க முடியும்? எங்க அண்ணன் இருக்கிற வரைக்கும் தர்மநாயன் நடந்துகிட்டு. இப்போ என் பேர பிள்ளை பரிசுத்து கலியுகத்து அரசு. ஆமா. அதனால அவருடைய தீர்ப்பு என்ன தெரியுமா? 6 அடி மண்ணுக்குள்ள இருக்கிறது அரசாங்கத்துக்கு சொந்தம். மண்ணுக்குள்ள இருந்தா அது மன்னருக்கு சொந்தம். 6 அடிக்கு கீழே இருந்தா அரசாங்கத்துக்கு சொந்தம். உனக்கு இல்ல, இங்க வச்சிட்டு போங்க. அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். உங்களுக்கு பின்னுட்டு பெருத்து போயிட்டாங்க. தெவத்து கூட்ட பண்ணியாட்டம் கேன புண்ட. நான் அப்பயே சொன்னேன் ஆளு கொஞ்சம் எடுத்துட்டு போலாம்னு. ஒருத்தருக்கு இல்லாத போச்சு. எனக்கு தாண்டா மூலம் இல்ல பையா. நான் என்ன நினைச்சேன், சரி யாருக்கே ஒருத்தர் கொடுப்பாங்க நினைச்சு அப்படி பண்ணி வாடா போலாம். நான் பேரப்பிள்ளையாகிய பரிசுத்து எல்லாரும் தர்மம் வணங்குவோம். அப்படி எல்லாரும் வாங்கிட்டு போங்க. வாங்க அப்படி உட்காந்து எல்லாத்துக்கும் ஒரு கையால கொண்டு போய் எல்லாத்துக்கும் கொடு. நம்மளுடைய பேர பிள்ளை பரிச்சத்துக்கு நாட்ட பட்டம் கட்டிட்டோம். மாமன் சொல்லி இது போல அவருடைய பாதம் போய் சேரணும், வைகுண்டம் போகணும். போலாமா? இன்னும் 400 உட்காருங்க. சரசு வீரபுத்திர சாமி பேர் கிருத்தியாக.
சாமியுடைய அருள் பெற்று செய்யும் தொழில சிறப்பு நோய் நொடி இல்லாம சொதசி இருக்கணும். தள்ளி தள்ளி போட்டுட்டு எருத்துராட்சி அம்மன் பேர் கீர்த்தியாக அம்மா ஒரு புத்திரம் கொடுக்க மறுபுத்திரம் மலை போல் வளர்ந்து நோய் நொடி இல்லாம சுகசீலியா இருக்கணும். ஆனா இனிமே அமைதியா இருங்க. பாண்டவர்கள் எப்படி சொர்க்கம் அடைகிறார்கள் என்று கவனிக்க வேண்டிய விஷயம். ஆனா இப்பொழுது பாண்டவர்கள் ஐவர்களும் சொர்க்கம் போகிற விதம் காண்க. Happy birthday.
உங்களோடு பின்தொடர்ந்தே நான் வந்தேனே. இப்ப என் கண்கள் இருளது, காதடைச்சு போகுது, காலெல்லாம் சோர்ந்து போயிடுச்சு. என் உயிர் என் உடலை விட்டு பிரியும் போல தெரியுது சாமி. உங்களோடு வராம இப்ப தனித்து அனாத போல இப்ப நிக்கிறனே. என்னையும் உங்களோடு அழைத்து போங்க. இந்த தேவியே திரும்பி கூட பார்க்காம போய்கொண்டே இருக்கீங்களே சாமி. என்னையும் உங்களோடு கூட்டி போங்க. அரணிபாட வனத்தில கல்லிலே காலிலே முள்குத்த ரத்தம் சொட்ட அடிக்கின்ற வெயிலிலும் பெய்கின்ற மழையிலையும் உடலோடு ஒட்டிய நிழல் போல உங்க புள்ள பின்னாடி நான் வந்தேனே அன்று. ஆனா இப்ப என்ன கண்டு காணாத மாதிரி என்ன திரும்பி கூட பார்க்காத போறீங்களே சாமி. ஐவரை திருமணம் செஞ்சு அரண்யமான வனத்திலெல்லாம் உங்களோடு அலைந்து திரிந்தனே. அப்ப எல்லாம் என்ன அழைத்து கூடவே அழைச்சிக்கிட்டு போனீங்க. ஆனா இப்ப மட்டும் என்ன பாராமல் நீங்க போய்கொண்டே இருக்கீங்களே சாமி. என்னையும் உங்களோடு கூட்டிட்டு போங்க. என் உயிர் போகும் போல தெரியுது. என்ன பின் திரும்பி என்ன பாருங்க சாமி. தம்பி, நம்மளுடைய பத்தினி பாஞ்சாலி சரி வெகுவதால் காட்டிலும் மேட்டிலும் காலிலே முள்குத்த மண்ணிலே ரத்தம் சொட்ட இரவு பகல் வாராமல் நம்ம கூடவே வந்தாலே நம்மளுடைய பாஞ்சாலி மாண்டு மடிந்து விட்டால் நம்மளுடைய கூட வரவில்லை. என்னன்னா காரணம்? பாஞ்சாலி மாண்டு மடிந்து விட்டாளா? வர முடியாதுப்பா தம்பி. நாம 55 பாண்டவர்களும் பாஞ்சாலியே ஒருத்திய திருமணத்தை செய்தோம். நாம 5 பேர் காவல் இருக்க பாஞ்சாலிக்கு அந்த அர்ஜுன மேலதான் அதிக ஆசை. நம்மளை எல்லாம் கடமைக்கு தான் கணவனா வைத்திருந்தால தவிர உண்மையா அவங்க எல்லாம் கணவன் என்று ஏற்கல. அர்ஜுனனை ஒருவனை மட்டும் இவன்தான் நம்மளுடைய கணவன் என்று மனதார எண்ணிக் கொண்டிருந்தா. அதனால அவன் வைகுண்டம் வந்து சேர முடியாது. அவ செத்தா சாகரா. திரும்பி பார்க்காத என் பின்னாடி வாங்கப்பா. அதுக்கும்
நம்மளுடைய தம்பி சாஸ்திரத்தில் வல்வதேரன் சகாதேவன் மாண்டு மடிந்து விட்டான். நம்மளுடன் கூட வரவில்லை, என்னன்னா காரணம்? சகாதேவன் மாட்டு மடிந்து விட்டானா? நம்மளுடைய மாமா சாவுதுக்கே அவன்தான்டா காரணம். என்னன்னா சொல்ற தம்பி? நம்ம பெரிய தந்தை மகனாகப்பட்ட துரியோதனன் சூது மகனையாடி 12 வருஷம் வனவாசம் ஓராண்டு அக்காது வாசம் முடித்து வந்தா பங்குள்ள பிரகாரம் பாதி ராஜ்யம் என்று குருபதியோடைய கட்டளை. அதே போல 12 வருஷமும் காணகம் ஓராண்டு அக்காது வாசத்தை முடித்து உலகமா முடிய விட்டு நாடு கேட்டோம். நாடு கொடுக்க மறுத்தான். தங்கையரை விட்டு நாடு கேட்டோம். நாடு கொடுக்க மறுத்தான். மாமன் பரந்தாமனை விட்ட நாடு கேட்க அப்போ என்ன கேட்டாரு? என் தம்பி துரியோதனன் கொடுத்தா பாரு, கொடுக்கலைன்னா நாங்க முன்ன வாழ்ந்த காரகருக்கு போறேன்னு சொன்னேன். தம்பி வீமனை கேட்டாரு, சண்டன்னா. அர்ஜுன கேட்க சண்டன்னா. அப்போ சகாதேவனை போய் உங்க அண்ணமார்கள் இப்படி சொல்லிருக்கிறாங்கப்பா, நீ என்ன சொல்ற? 2 பேரும் சண்டை வேணும்னு கேக்குறாங்க. உங்க அண்ணன் காடகத்துக்கு போறேன்னு சொல்றாரு, நீ என்னப்பா சொல்றன்னு கேட்க, எங்க அண்ணன் போவார் காய்கறி பொறிச்சாந்து கொடுக்கறது நாங்கத்தானே. ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடக்கூடிய எங்க அண்ணன் கானகம் போறன்னு கூட சொல்லுவாரு. சரி, 2 பேரும் சண்டைன்னு சொன்னாங்களா? என்ன சண்டை? நான் பார்த்து நினைச்சா பாரத போரு, நான் பார்த்து நினைக்கலையா பாரத போரே இல்ல அப்படின்னு சொன்னான். எப்படாப்பா பாரத போரு சொல்லு அப்படின்னு கேட்க, ஒரு நிமிஷத்துக்குள்ள பாரத போரை முடிச்சு காட்டுவோம் நானு அப்படின்னு சொன்னான். எப்படி முடிப்ப சொல்லுன்னு கேட்கிற போது, எங்க அண்ணன் இருக்கிறாரு தர்மர், அவருக்கு ஒரு சிம்மாசனத்தை போட்டு அமர வைக்கணும். அடுத்த அண்ணன் இருக்கிறானே வீமை, அவனை முடிச்சு ஒரு தூணலை கட்டணும். இளையண்ட அர்ஜுனன் இருக்காரு, அவனை முடிச்சு ஒரு தூணலை கட்டணும். இந்த பத்தினி வெகுமலா பாய்ச்சாலி இருக்கிறாள, அவளை மொட்டையா சரிக்கணும். கூலி குதிரபால உட்கார வைத்து மனபோஜ விடணும். இந்த மத்தியில ஒரு தூண் இருக்குது, அந்த தூணலை குடிச்சு ஒன்ன கட்டணும். அதோட பாரத போர் முடிஞ்சு போச்சு மாமா அப்படின்னு. உங்க அண்ணனை கட்டுவ, உன் மனைவியே முப்பட்டையா சரிப்ப, என்ன கட்ட ஒன்னாள் ஆகுமாடா அப்படின்னு கேட்டாரு. அப்போ எல்லாத்தையும் கட்டுவது கூட எனக்கு கஷ்டம், ஒன்ன கட்டுவது இமை பொழுதுக்குள்ள ஒன்ன கட்டிடுவேன் எப்படி அப்படின்னு சொல்லி சகாதேவன் சொன்னான். எப்படா கட்டுறா பாக்கலான்னு அவருடைய உருவத்தை 1000 கண்ணனாக அவதரித்து என்ன கட்டு ஒன்ன கட்டுன்னு அவனை சித்திரவதை செய்தது. அவனுடைய கண்ணனுடைய இடுக்க தாக்க முடியாம உள்ளகை சாஸ்திரத்தை எடுத்து பார்த்தான். அப்போ அந்த பகவான் சகாதேவனுடைய அங்கத்துல ஐக்கியமாயிட்டாரு. அப்பதான் பார்த்துட்டு, அடடா உன்னை எப்படி கட்டுவது சொன்னது சொல்லிட்டேன், எப்படி கட்டுவதுன்னு ஆலோசனை செய்து கொண்டிருந்தேன். இவ்வளவு சீக்கிரம் எங்கிட்ட அகப்படுவது எனக்கு தெரியாத போய்விட்டது. அதனால ஒரு மனிதனுக்கு உடம்புல 9 துவாரங்கள், அந்த 9 துவாரத்தையும் அடைத்து இன்னைக்கு பிடிக்கணும்னா அப்ப எம்பெருமான் உள்ள மூச்சுட முடியாத, அடடே சாமி என்ன வெளியே விட்டா போதும் அப்படின்னு புலம்பனார். அப்போ சகாதேவன் சொல்றான், மாமா உன்னை நான் வெளியே விடுவதா இருந்தா எனக்கு 3 சத்தியம் செய்யணும் அப்படின்னு கேட்க, என்ன சத்தியம்? 18 நாள் பாரத போர் கௌரவருக்கும் பாண்டவருக்கும் நடந்தா அந்த பாரத போர்ல நாங்களே ஜெயம் பெறணும். அப்படி பாரத போர்ல இந்த பாண்டவர் மடிந்துட்டா உன் உள்ள கைத்தான் சுடுகாடா இருக்கணும், உன் மண்டையோடுதான் எங்களுக்கு கொல்லிகுடமா இருக்கணும். ஏன் அப்ப நம்மளுக்கு முன்ன சாதி சாகுவார் இல்ல, அப்படி இது சத்தியத்தை வாங்கினான். சத்தியத்தை அதே போல சத்தியம் செய்து கொடுத்துட்டு ரந்தாம அங்கத்தை விட்டு வெளியே வந்தார். அத்தேறுப்பட்ட பகவானையே அங்கத்துல அடக்கம் பண்ணன அந்த சகாதேவன் அவன் உயிரோட வரமாட்டான், செத்தா சாவறான். திரும்பி பார்க்காத, பின்னாடி வா.
நகரராஜனும் நம்மளோட கூட வரவில்லை. ஆண்டு படித்து விட்டான். என்னன்னா காரணம்? நகலனும் ஆண்டு படித்து விட்டானா? தம்பி, கற்ற வித்தைய பிறருக்கு கத்துக் கொடுக்கணும். நகரராஜன் குதிரலாயத்துல எந்த புறவையை எந்த பக்கம் கூட்டனா ரதம் செலுத்த முடியும், எந்த புறவை எந்த பக்கம் கூட்டனா ரதம் வேகமா ஓட்ட முடியும் அப்படி என்று கத்துக்கொண்டவன் யாரு? நகலன். அந்த கற்ற வித்தைய பிறருக்கு யாருக்குமே கத்துக் கொடுக்கல. யாரா இருந்தாலும் கற்றத பிறருக்கு கத்துக் கொடுக்கணும். அது கத்துக் கொடுக்காதவன் கலவையோட ஒண்ணு இருப்பார்கள். அதனால அவன் கத்துக் கொடுக்காத காரணத்தினால அவன் நம்மளோட வைகுண்ட வந்து சேர முடியல. அவன் செத்தா சாகலாம். நீ திரும்பி பார்க்காத பின்னாடி வாப்பா. தம்பி, நம்மளுடைய தம்பி வில்லிலே சிறந்தவன் அர்ஜுனன் நம்மளோட கூட வரவில்லை. மாண்டு மடிந்து விட்டான். என்னன்னா காரணம்? அர்ஜுனனும் ஆண்டு படித்து விட்டானா? ஏமா அர்ஜுனன் நம்மளோட வர முடியாது. ஏன்னா பார்த்தவருக்கு கௌரவர்களுக்கு குருச்சேத்திர பீடமொழியில 18 நாள் பாரத போர் நடந்தது. அப்போ பாண்டவரை காத்த மாயன் ரதச்சாரதியா அமர்ந்தார். இவர் அர்ஜுனன் ரதத்து மேல நின்று பாடபிரேக செய்து கொண்டிருந்தா எதிரிங்கள. அப்போ பகவான் அர்ஜுனுடைய காலடியை உட்கார்ந்து ரதம் ஓட்டினார் அல்லவா? இடது பக்கம் திரும்பு வலது பக்கம் திரும்புன்னு வாயாலையும் சொல்வதில்லை, கையாலையும் காமிப்பதில்லை. அவனுடைய கால் கட்ட விரலால ரதத்தை இடது பக்கம் திருப்பு வலது பக்கம் திருப்பு அப்படி என்று அந்த பகவான காலால உதைத்த பாவி. அதனால நம்மளை எல்லாம் காத்த தெய்வம் என்று தெரியாதபடிக்கு காலால உதைத்தான். அவன் நம்மளோட வந்து சேர முடியாது. நீ பாப்பா திரும்பி பார்க்காத பாப்போம். அண்ணா, இருந்தாலும் ஒரு சிகரம் தெரிகிறது. அந்த சிகரத்தின் மீது ஒரு தீப ஒளி தெரிகிறது. அதோ பாருங்கள் அண்ணா, அதோ பாருங்கள். அந்த பகவானுடைய ஆத்மாப்பா. அப்படியா? ஆமா, பாருங்கள்.
அந்த மூலகில் என்ன செய்வோம்? என்னை விட்டு என்னுடைய உயிர் போக போகிறது. அண்ணா, தம்பி 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 வீமா என்று வார்த்தைக்கு வார்த்தை என்னை கூப்பிடுவாயே, இனிமேல் என்னை யாரண்ணா கூப்பிட போகிறாய்? அண்ணா, உன்னை தனிமையில் விட்டு விட்டு நான் மட்டும் உயிர் பிரிய போகிறேனே அண்ணா. இந்த பூவிலைகள் நீ தன்னந்தனியாக என்னெல்லாம் செய்வாய்டி அண்ணா? தமிழ் தூது எதுவுமே தெரியாதே அண்ணா. ஐயோ அண்ணா, அண்ணா, தம்பி, எல்லாம் ஆண்டு மனிதட்டார்கள். நீ உரத்த மட்டும் என் அருகாமல் இருந்தா போதும். செத்தவங்க எல்லாம் சாகிட்டோம். நீ வாடா என் கூட, நீ ஒரு ஆளு என் கூட இருந்தா போதும். தம்பி, நம்ம இருவர் மட்டும் போதுமாடா. தம்பி, ஈமா, தம்பி, தம்பி, பெண்ணா உழப்பிட்டு தண்ணி போல தெரியல பைத்தியம். என் தம்பி வீமை என் பின்னாடி வந்துகிட்டு தான் இருக்கிறான். வந்துகிட்டு இருக்கிறான். அந்த ஆளு எவ்வளவு தூரத்துல விழுந்தான் தெரியுமா? என் தம்பி விழுந்து விட்டானா? என்ன ஜோ, தர்மராஜா வீமை செத்ததே தெரியாம போயிட்டு இருக்காரு. வீமை மேலதான் அவருக்கு அளவு கிடந்த பாசம். உங்க தம்பி அவன் பழகாத வழிக்கு அங்க அந்த பக்கமே விழுந்துட்டான். என் தம்பி என் பின்னாடி வரவில்லையா? அவனும் போயிட்டான். தம்பி எங்க கிடக்கிறா என் தம்பி? தம்பி, தம்பி, வீமா, தம்பி, ஐயோ தம்பி, ஐயோ தம்பி, தம்பி நம்ம கூட பிறப்ப வேண்டாம் என் தம்பி. தம்பி கோடிகாலாக வேண்டாம் என் தம்பி. தம்பி, வீமா, ஐயோ நம்ம சேர்ந்து பிறப்ப வேண்டாம் என் தம்பி. வீமா, ஐயோ தம்பி சேனகாலாக வேண்டாம் என் தம்பி. ஒருவருதான் எனக்கு போகுது படித்தாயா? ஐயோ தம்பி மாட்டிடல தம்பி படித்தாயாடா? கட்டடி பட்டுலக தம்பி சேதையப்பா. ஐயோ நீ செத்து நல்லா தம்பி படித்தாயப்பா. ஐயோ நீ ஒட்டாமா என் தம்பி சேதையப்பா.
கள்ளம் கவனமற்றவடா தம்பிடி, கருத்ததே தண்ணி வெளுத்ததே பால் என்று எண்ணக்கூடியவன். தம்பி, அண்ணா 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 என்று என் பின்னாடி இருப்பியே, நீயும் என்னை விட்டு போய்விட்டாயா? சரி போ. அனைவர்களும் என்னை விட்டு பிரிந்து விட்டார்கள். என் தம்பியை எடுத்து தகனம் செய்துவிட்டு என் பெருமான் சொல்லியது போல அவருடைய பாதம் போய் சேர வேண்டும். தம்பி, உன்னை ஒருவனையாவது தகனம் செய்யக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அனைவர்களும் என்னை விட்டு பிரிந்தார்கள். தனிமரமா வேறற்ற மனம் போல நான் ஒருவனும் நிற்கிறேன். என் பெருமான் சொல்லி இது போல போகலாம். அப்போ பீமனை இறந்த உடனே தர்மராஜாவுக்கு புத்தி பேதலிச்சு போச்சு. ஏன்னா பீமன் சூதுவாது கள்ளம் கவனம் எதுவுமே தெரியாதவை. அப்போ காமாரி தடம் கற்பவழி தூரம் இவர் ஒண்டியாவே நடக்கிறாரு. காமாரி தடம்னா ஒரே ஆள் அதுல ஒதுங்கிறதுக்கு கூட இடம் இல்லாத போற தடம் காமாரி தடம். கற்பவழி தூரம்னா ஒரு பெண்ணு 10 மாசம் ஆனாதான் கர்ப்பவழி வரும். 10 யோசனை தூரம் அப்படியே ஒண்டியாவே நடந்துகிட்டு இருந்தாராம். அப்படியே போகும்போதுதான் அங்க ஒரு ஆறு ஓடிட்டு இருக்குது. அங்க நின்று பார்க்கும்போது என்னங்க ஒரு நாய்க்குட்டி வருது. ஒரு நாய்க்குட்டி ஒன்று வருகிறது. தத்து தவளைத்து உடம்பெல்லாம் தீயாக போகிறது. அதனால அந்த நாய்க்குட்டியை தாய் எழுப்போம். உயிருக்கு பயந்துதானே இப்படி தத்தி தவளைக்குது. அதனால இந்த நாய்க்குட்டியை நாம் அக்கறை கொண்டு சேர்த்த வேண்டும். தண்ணி கழுத்துக்கு வருது, தலைக்கு வருகிறது, தலைக்கு மேல வருகிறது. பைத்தியமா செய்ய சில நேரமா ரொம்ப அசிங்கமா இருக்குது. அதையா தூக்கிட்டு தெரியாது, அதை எஞ்சி விட்டு போக மாட்டேன். முடியாதுப்பா, அது என்ன போல ஒரு உயிருள்ள ஜீவன். அதுக்கு என்னாட்ட யாருமே துணையில்ல போல தெரிகிறது. அதனால அது என்ன நம்பி வந்து விட்டது. சரி சரி, ஆத்த கடந்தா அக்கறைக்கு போகணும். சரி, தூக்கி வச்சுக்கிட்டு போ. நான் தெய்வலோகத்துல இருந்து வந்திருக்கிறேன். சரி, உன் பேர் தானே தர்மராஜா? ஆமாப்பா. அதனால ஒரு புஷ்ப விமானம் அனுப்பியிருக்காங்க. சரி, தெய்வலோகத்துல இருந்து உன்னை ஏத்திட்டு வர சொல்லி ஏறுங்க போலாம். அப்படியா? இத கீழே இருக்கு நாய்க்குட்டிய. நாய்க்குட்டி கீழே இறக்கிட்டு உனக்கு ஒரு ஆளுக்கு தான் அனுமதி. அதுக்குதான் சாப்பிட்டியா? அதை ஏத்திட்டு போகணும். அங்க இருந்து புஷ்ப விமானம் இதெல்லாம் சீயும் கிளநீருமா புண்ணுமா கிடக்குது. அதுல ஏத்திட்டு போக முடியுமா? எனக்கு ஒருபோதும் அது நடக்காது. இந்த நாய்க்குட்டி அந்த புஷ்ப விமானத்துல ஏத்த முடியாதுன்னா அப்பேற்பட்ட புஷ்ப விமானம் எனக்கு தேவையில்லை. அதனால நான் நடந்தே போறேன். விமானம் வேண்டாம். சரி போ. இரு, எதுக்கும் ஒரு வார்த்தை கேட்டு வர்றேன். நாய்க்குட்டியோட தான் வருவாரா, நாய் இல்லாத வரமாட்டாரா அப்படின்னு கேட்டு பாக்குறேன். சரி, உத்தரவு கிடைச்சதுன்னா போலாம். அப்படியே தானே? அப்படியேவா? அப்படியா? சரி, அனுமதி கிடைச்சதா? அனுமதி கிடைச்சிருச்சு. வா, கரைக்கு போலாம். மகனே, அப்பா, நான் தான்பா தென் திசை கடவுள். இதப்பா தந்தையே, ஐயா, நாயா வந்து உன்னை பரிசோதித்ததோ அந்த தென் திசை கடவுள்
உண்மைதான். ஏன் தெரியுமா? ஏனப்பா? பூலோகத்துல தர்மராஜா நீதி தவறாதவன் என் பிள்ளைன்னு எல்லாம் சொல்றாங்க. சரி, அவன் நீதிமான் தானா அல்லது அவன் நீதி தவறியவனா அப்படின்னு உன்னை பரிசோதிக்கிறதுக்காக தான் இப்படி நாய்க்குட்டியா வந்து உன்னை பரிசோதிச்சேன். இவ்வளவு நாய்க்குட்டியா வந்தது நாட்கள் தானா? ஆமா, அதனால நீ நீதிமான் தான். பூலோக தர்மராஜா நீதான். ஆகட்டும். சரி, நீ எங்க தெய்வலோகம் போகணும். உன் முன்னோர் எல்லாம் அங்க இருக்கிறாங்க. அப்படியா? போய் அவங்களை எல்லாம் பாத்துட்டு வா. யயாதி மகாராஜா, குரு சக்கரவர்த்தி, அவங்க எல்லாமே இருக்கிறாங்க பாரு. அனைவர்களுமே இருக்கிறாங்க. என்ன பண்றது? உங்க பெரியவங்களெல்லாம் பாக்குற பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. இதுவரை கிடைக்காத பாக்கியம் இன்று எனக்கு கிடைத்திருக்கிறது. அதனால சரி, போலாமா? நீ வைகுண்டம் போகணும். ஆமா, தெய்வலோகத்துல எல்லா பெரியவங்களையும் பார்த்துட்டேன். பாத்துட்டு புறப்படு. என் தந்தி குரல் போலல்லவா இருக்கிறது. என் தம்பி மகள் கௌரவர்கள் போலல்லவா கேட்கிறது. அவங்கதான் எல்லாம் அட்டைக்குழி அரணக்குழி எல்லாம் தேடு அது இது எல்லாம் எறும்பு குழியில எல்லாம் கிடக்கிறா, அழுதுகிட்டு கிடக்கிறாங்க. தம்பிமார்களா, எறும்பு குழியில 2 ஆளா போட்டு வச்சிருக்கிறாங்க. அட்டக்குழியில சித்திரவதப்பட்டு கிடக்கிறீர்களா? இதோ காட்டுக்கொடியை பிடிக்கி விடுறேன். இத பிடித்து வேலை ஏறி வந்திருக்கப்பா. அட்டைக்குழி அரணக்குழியில சித்திரவதை போடுறது அரும்பு மட்டும் போறதா அப்படி பிடிச்சி உள்ளே இழுங்கடா. ஐயோ அண்ணா, கொடி அந்து போச்சு அண்ணா. நரகத்துல வந்து கிடந்தா அவங்க கெட்ட புத்தி போகல. இவன் மட்டும் ஒருத்த மட்டும் எப்படா சொர்க்கத்துக்கு போறது? இவனையும் இழுத்து தள்ளுங்கடான்னு இழுத்தாங்க. அப்போ பகவான் என்ன பண்ணாரு? தன்னுடைய சக்கரத்தை தர்மராஜா மட்டும் ஒண்டியா வந்துகிட்டு இருக்காரு. அவரு பாதுகாப்பா சக்கரத்தை அனுப்பியிருந்தாரு. பகவானுடைய சக்கரம் அந்த அவங்க இழுத்தாங்கல்ல அந்த காட்டு கொடிய கட் பண்ணிருச்சு. அதனால கட்டுக்கொடி அதுக்கு பேரு. ஆமா. சரி சரி, போலாம் போ. ஆகட்டும். நரகத்தால சித்திரவதப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அவங்களை நீக்கிட்டு போலாமே. அவங்களுக்கு நரகங்க அதாவது சொர்க்கம் கிடையாதுப்பா. ஏன் அவங்களுக்கு சொர்க்கம் கிடையாது? அவங்க செஞ்ச பாவத்துக்கு அவங்களுக்கு நரகம் தான். ஆனா இந்த நரக வேதனை மட்டும் இல்லாம அவங்க இருக்கணும்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன வழி? நீ செய்த தர்மத்துல இருகை தர்மத்துல ஒரு கை தர்மத்தை தானமா கொடுத்தா பெரியப்பார் பிள்ளைங்க 99 பேரும் அவங்க நரக வேதனை இருக்காது. அப்போ சொர்க்கத்துல இடம் கிடையாது. இருகை தர்மத்தை ஒரு கை தாரவாத்து கொடுக்கணும். ஒரு கை தர்மத்தை தாரவாத்து கொடுக்கணும். ஒரு கை தர்மத்தை தாரவாத்து கொடுத்தா என் தம்பிமார்கள் அந்த சித்திரவதையில இருந்து விடுபடுவார்களா? ஆமா. அப்படியே ஒரு கை தர்மத்தை தாரவாத்து கொடுக்கிறேன். ஐயனே, அப்படியே என் தம்பிமார்களுக்கு நரக வேதனையில இருந்து விடுபட்ட செய்திருக்கிறேன். இருந்தாலும் என்ன போல் நீதிமான் சத்தியகீர்த்தி ஹரிச்சந்திரன் எப்பா இருக்கிறாரா? அவரை நான் காண வேண்டுமே. பூலோகத்துல ஒருத்தர் பொய் சொல்லாத நீதிமான். முன்யுகத்துல அயோத்தி அரசாண்டவரு. அந்த ஹரிச்சந்திரனையும் பார்க்கணும். நீ வைகுண்டம் போறதுக்குள்ள அந்த ஹரிச்சந்திரனையும் பார்க்கணுமா? ஆசை அப்படி. இது அவர்கிட்ட அனுமதி கிடைக்கணும். அப்படியா? அவரு அனுமதி கொடுத்தா போய் பார்க்கலாம். ஆகட்டும். அது வரைக்கும் வாசப்படியில உட்காரு. ஆகட்டும் சாமி. அப்படி போய் உட்காரு. ஆகணுமா? முடியாது. மட்டும் பாக்குறது. ஆமா. அப்படியா? சரி. அனுமதி கொடுத்தாரா? ஹரிச்சந்திரன் தனி ஒரு
இருக்காரு. சரி, அவருக்குன்னு தனி சொர்க்கம். தனி சொர்க்கம். அவரை பார்க்கணும், நேரா பார்க்க முடியாதான். அவரை பார்க்கணும்னா அவருடைய பாதத்தை மட்டும் நீ பார்க்கலாமா? அவரை நேரா காண முடியாது. திருச்சியில போட்டிருக்குது. சரி, அந்த பக்கம் இருக்கிறாரு. அவர் நின்றுட்டு இருக்காரு. அவர் பாதத்தை வேணா பார்த்துட்டு வா. அப்படியே ஆகட்டும். பார்த்ததுனால என் பாதமே கருகி போச்சு. பாதத்தை பார்க்கறது கூட இதுக்கு மேல உனக்கு அனுமதி கிடையாது. போனா வெளியே. பாதத்தை பார்த்த உடனே பாதம் கருகி விட்டதா? நான் என்ன தவறு செய்தேன்? என்ன குற்றத்தை செய்தேன்? நான் என்ன நீதி தவறனை? ஏன் உங்களை பார்த்த உடனே? அவர் பொய் சொல்லாத பூலோகத்துல அயோத்தி ஆண்டவரே ஹரிச்சந்திரை. சரி, அவருடைய பாதத்தை நீ பார்த்த உடனே பார்வைப்பட்டதை ஏன் கருகிச்சுன்னா? ஏன் கருகிச்சு? நான் என்ன பொய் பேசினேன்? நீ பொய் பேசணும் பூலோகத்துல. அப்படி என்ன சாமி? நான் பொய் எந்த பொய்யுமே பேசலையே. தர்மராஜா அப்படி என்ன பொய் பேசினாருன்னா, 16வது நாள் யுத்தத்துல அங்க அஸ்வத்ராமனும் அர்ஜுனும் ஒரு பக்கம் யுத்தம் செய்யறாங்க. பாஞ்சால மகை துஷ்டதைமனும் துரோணாச்சாரியரும் ஒரு பக்கம் யுத்தம் செய்யறாங்க. இன்னைய நாள் யுத்தத்துல ஜெயமடையணும்னா தர்மராஜாவை ஒரு பொய் சொல்லணுங்கிறாரு பகவான். சரி, அப்போ தர்மராஜா கேக்குறாரு, சாமி பொய் சொன்னா நாளைக்கு வைகுண்டத்துல எனக்கு பதவி கிடைக்குமா அப்படிங்கிறாரு. பதவி கொண்டு சேர்த்துறது என் வேலை, உன்னை பதவி கொண்டு சேர்த்திடுறேன். ஆனா இன்னைக்கு யுத்தத்துல ஜெயம் பெறணும்னா ஒரு பொய் சொல்லணும் அப்படிங்கிறாரு. என்ன பொய்யுங்கும் போது, இன்னைக்கு துரோணரை துஷ்டதைமம் கொல்லணும்னா அஸ்வத்தாமா குஞ்சரம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்கிறாரு. ஒரு பொய். அது என்னன்னா அஸ்வத்தாமன் செத்து போயிட்டான் அப்படின்னு அர்த்தம். அது எப்படி சாமி பொய் சொல்றது? அஸ்வத்தாமான்னு ஒரு பட்டத்தை யானை ஒண்ணு இருக்குது, அந்த யானை செத்து சாஞ்சி போன மாதிரி நீ சொல்றா அப்படிங்கிறாரு பகவான் சொல்றாரு. ஆமா. அப்போ பகவான் வார்த்தை கேட்டு தர்மராஜா அஸ்வத்தாமா குஞ்சரம் அப்படிங்கிறாரு. அப்போ சண்டை செஞ்சுட்டு துரோணாச்சாரியர் என்ன பண்றாரு, தான் மகன் செத்து போயிட்டான் அப்படின்னு திகச்சு போய் தேர்தல வில்ல வச்சுட்டு திகச்சு போய் நிக்கிறாரு. அந்த நேரத்துல துஷ்டதைமன் துரோணாச்சாரியரை கொண்டு போடுறான். நீ பகவான் வார்த்தை கேட்டுக்கிட்டு ஒரு பொய் சொன்னதுனால அர்ஜுனருடைய பாதத்தை பட்ட உடனே அவருடைய பாதம் கருகி போச்சு. அதனால பூலோகத்துல நீ ஒரு பொய்ய சொல்லிவிட்ட. அந்த ஒரு பொய் சொல்லியதுனால அந்த அர்ச்சந்தனுடைய பாதமே கருகி விட்டதா? பகவான் அன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லி விட்டாரு. எப்படி? பதவி கொண்டு போய் சேர்த்துறது என் வேலை, அப்படி கொண்டு போய் சேர்த்துறேன் அப்படின்னு சொன்னதுனால நீ தப்பிச்சு இன்னைக்கு வந்துட்ட. அதனால கேளு சபையவர்களே, அப்போ தர்மராஜா ஒருத்தர் மட்டும் தன்னுடைய பொந்தியோட வைகுண்டம் போய் சேர்றாரு. மற்றவங்க எல்லாமே அங்க போய் பார்க்கும் போது அவர்களுடைய ஆத்மா மட்டுமே இருக்கிறது. ஆனா இந்த ஜீவனுக்கு தான் அழிவு, இந்த ஆத்மாவுக்கு அழிவு என்பதே இல்லை. ஏன்னா நாம ஒரு துணிமணி எடுக்கிறோம், பழசானா கல்வி எஞ்சு போடுறோம். அது மாதிரி இந்த ஜீவன், இந்த உடலு, ஆனா ஆத்மா என்பது அழிவில்லாதது. மற்றவர்கள், அதாவது வீமை, அர்ஜுனை, நகுலை, சகாதேவன், திரௌபத அனைவர்களுமே அங்க வைகுண்டத்துல பகவானுடைய பதியில இருந்தாங்க. தர்மராஜா மட்டும் தன்னுடைய பொந்தியோடு பகவானுடைய திருவடி போய் சேர்ந்தார். இத்தோடு எங்களது தர்மராஜா வைகுண்ட பதவி என்று சொல்லக்கூடிய நாடகம் இனிதே நிறைவேறியது.